கர்த்தருடைய பிரசன்னம் சில நேரத்துல கையளவு மேகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அற்பமா இருக்கும். என்ன? ஆமா, அற்பமான அந்த கையளவு மேகம் தான் பெரும் மழையை கொண்டு வந்ததாம். ஹல்லேலூயா. பல ஆண்டு வறட்சிகளை கர்த்தர் இந்த சின்ன கையளவு மேகத்தை கொண்டு தான் என்ன பண்ணார்? துவங்கினார். ஆமென். ஆமா, நம்முடைய பார்வைக்கு, மற்றவருடைய பார்வைக்கு நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய பிரயாசங்களும் ஒருவேளை அற்பமா தெரியலாம். ஆமென். ஆமா, உங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். எனக்கு ஒன்றும் பெருசாக நான் கர்த்தருக்காக எழுமணும்னு ஆசை, ஆனால் பெருசாக எதையும் செய்ய முடியல. உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு கையளவு மேகத்தை போல இருந்தாலும் முடிவில் அது ஒரு பெருத்த கனமழையை கொண்டு வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. மனுஷருடைய பார்வைக்கு தான் அது அற்பமான கையளவு மேகம், ஆனால் அது பல ஆண்டுகளுடைய வறட்சிக்கு முடிவு என்று தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் மனுஷருடைய பார்வைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஜீவியங்களும் சில நேரத்தில் அற்பமாக தெரிந்தாலும் கர்த்தர் அதை கொண்டு பயங்கரமானவைகளை செய்ய அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம இந்த கையளவு மேகம் எழும்பட்டுமே அப்படின்னு சொல்லும்போதே உங்க ஜெபங்கள் மேல போக 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 அங்கிருந்து ஒரு பெருமழை இறங்கி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாக்கோபு ஒரு ஏணியை பார்த்தார். அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல பெத்தேல்னு பேர் வைக்கிறார். ஏல் பெத்தேல்னு. அதையே நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனின் மேல ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பரலோகத்துக்கு ஏற்றுகிற ஜெபம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பரலோகத்துக்கு ஏற்றுகிற ஆராதனை கண்டிப்பா கனத்தையும் மகிமையையும் மேன்மையும் இறக்கி கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, இப்ப இயேசுவின் மூலமாக, மனுஷகுமாரனின் மூலமாக நீங்க அந்த படிகள்ல நன்மையானதையும் அந்த படிகள்ல ஜெபங்களையும் அந்த படிகள்ல ஆராதனைகளும் நீங்கள் ஏற்றி விடும் பொழுது நிச்சயமா ஏறுனா இறங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஆங்கிலத்துல ஒரு பாடல் இருக்கு, when praises goes up glory comes down. ஆமென். துதி போக போக மகிமை இறங்கி வருமா? எத்தனை பேர் இன்றைக்கு வாஞ்சிக்கிறீங்க, கர்த்தருடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை, இன்னைக்கு ஒரு கனமழையை நம்ம பார்த்தே ஆகணும். ஆமென். வறட்சிகளின் நாட்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்கிறதற்கான வாசலை உங்களுக்கு திறப்பாராக. ஆமென். உங்களுக்காக இந்த ஆராதனைக்கு என்று விசேஷமாய் நான் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் என்னுடைய இருதயத்தை திருப்பின ஒரு வேத புத்தகம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். ஆமென். இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்க போகிற பகுதியை உங்கள் மத்தியில் 2 நாள் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நேற்று தினத்தில் தேவநாமம் மகிமைப்பட்டது. பாஸ்டர் அம்மாவுக்காக, பாஸ்டருக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக, நல்ல 2 மருமக்களுக்காக, ஆமென், பேரனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆமென். திருச்சபைக்காக எப்போது நன்றி சொல்கிறதும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதும் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். ஆமாம். ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் கணவர் முன்னாடி வந்திருக்கிறாருன்னு பாஸ்டர் சொன்னாங்க. இப்போ தான் நாங்கள் முதல் முறையாக நான் பிள்ளை எல்லாம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நல்ல சாட்சியை இந்த திருச்சபை குறித்து என் கணவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்படியே நான் வந்து பார்க்கும் பொழுதும் அதிகமாக நேசிக்கிற ஒரு நல்ல திருச்சபையை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையும் கர்த்தர் நேசிக்கிறார். திருச்சபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் யாத்திராகம புத்தகத்தில் திருப்பினீங்கன்னா 32ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு கதை சுருக்கம் அப்படின்னு என்ன நம்ம வாசிக்கலாம்னா, மோசே வந்து 40 நாள் உபவாசிக்கிறதுக்காக மலையின் மேலே என்ன பண்ணுறாரு? ஏறி போகிறார். அவர் ஏறி போய் அவர் கீழே இறங்கி வருவதற்குள்ளே என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல பெரிய பிரச்சனை. நான் பெண்கள் கூட்டத்தில் சொல்லும் போது சொன்னேன், தாமதங்கள் தவறான முடிவுகளை பல வேளை நம்மளை என்ன பண்ணோம்? எடுக்க வைக்கும். ஒரு சில நேரத்தில் கால தாமதம் ஆகுதுனாலும் அது கர்த்தருடைய நேரம் என்று ஆப்ஷன் பிக்கு போகாமல் நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆரோன் இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? ஒரு கன்றுக்குட்டியின் பக்கம் திசை திருப்பிட்டார். அவர்களை நடத்த வேண்டிய அவரே அந்த தவறை செய்ததுனால கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக இவர்கள் மேலே என்ன பண்ணுது? பற்றி எரியுது. இந்த கோபத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் யாத்திராகமம் 33:1 நம்ம வாசிக்கிறோம். அவர் இப்போ ஆண்டவர் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாரு. அவங்க செஞ்ச விஷயம் ஆண்டருக்கு பிடிக்கல. இப்போ ஆண்டவர் பேசுகிறார். அதை தான் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு முதல் வசனம் துவங்குது. யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிக்கலாமா?
கர்த்தர் மோசேயை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எப்படி நமக்கு தெரியும்ல, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்க மேல கொஞ்சம் கோச்சிக்கிட்டாலோ அதை உணர்ந்திருக்கிறீங்களா எப்பயாவது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள்னு ஒரு வசனம் இருக்கா? நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த எபேசியர்ல இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்பனா ஆண்டவருக்கு துக்கம் வரும். ஆமா தானே? அவரை வேதனைப்படுத்த நம்மளால ஆவியானவரை என்ன பண்ண முடியும்? துக்கப்படுத்த முடியும். அப்படி துக்கப்பட்டு ஆண்டவருடைய அந்த ஃபீலிங்ஸ் யாராவது புரிஞ்சிருக்கீங்களா? இல்லை, என்கிட்ட நான் செஞ்ச காரியம் ஆண்டவருக்கு துக்கமா இருக்கு, என் மேல ஆண்டவர் கொஞ்சம் எப்படி இருக்காரு, கொஞ்சம் இப்படிதான் இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா, எப்படி சொல்றாரு? நம்ம சொல்லுவோம்ல, சாப்பாடு எடுத்துட்டு வந்து செஞ்சிருவோம், நம்ம செய்யறதே செஞ்சிருவோம், ஆனா உள்ள என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். சமைச்சு வச்சிருவோம், ஆனா உள்ள என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். கணவன்மார்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள கொஞ்சம் நம்ம செஞ்சது பிடிக்கலனா கூட வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு எடுத்துக்க சொல்லுங்க அம்மாவை, அப்படி சொல்லுவாங்க தானே? அப்படிலாம் வீடுகள் இருக்கா? இன்னைக்கு சாயந்தரம் குடும்ப கொடுகை மிஸ் பண்ணாதீங்க. ஆமேன். ஆமாம், நிறைய ஆலோசனைகள், வசனத்தோடு கூட சில ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால குடும்பமாக நீங்கள் சாயந்தரம் வர நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாலிப பிள்ளைகளும் வாங்க, ஃபேமிலியாக வாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஓகே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கும் இவர்கள் செய்த காரியம் ஒரு கோபமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணினேன், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? இதுவரைக்கும் வாங்க போலான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றாரு? நீங்க போங்க. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மாற்றல. என்ன பண்ணல? நல்லா பாருங்க, அந்த இடத்துல நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, அதனால கானான் உங்களுக்கு கிடையாது, திருப்பி எகிப்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணல? வாக்குத்தத்தத்தை மாற்றவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் போங்க. ப்ராமிஸ் அப்படியே இருக்கு. என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்களேன். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மாற்றாம ப்ராமிஸ் அப்படியே வைக்கிறார். ஹல்லேலூயா. 2வது ப்ரொடெக்ஷனையும் அப்படியே வைக்கிறார், பாதுகாப்பையும் அப்படியே வைக்கிறார். என்ன பண்றாரு? தப்பு செஞ்ச உடனே என்ன பண்ணல? உங்க கூட அனுப்புறேன். யார் அனுப்புறேன்? ஒரு தூதன் அனுப்புறேன். அந்த தூதன் வந்து இப்படிப்பட்ட உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பாதுகாத்து அவர்களை என்ன பண்ணுவான்? துரத்து விடுவான். இப்ப 2 விஷயம் அங்க அப்படியே இருக்கு. என்ன இருக்கு? அவர்கள் தவறு செய்தும் வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு, பாதுகாப்பும் அப்படியே இருக்கு. ஆனா 3வது, ஆண்டவர் நான் எதை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்றத 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப என்ன சொல்லிட்டாரு? இந்த 3வது வசனத்துக்கு வரும் பொழுது ப்ராமிஸ் அப்படியே வச்சுட்டாரு, ப்ரொடெக்ஷன் அப்படியே வச்சுட்டாரு, ஆனா பிரசன்ஸ் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. என்னங்க? நான் வரமாட்டேன், வாக்குத்தத்தமா வச்சுக்கோ, தேவதூதனா தரேன், ஆசீர்வாதமா தரேன், ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தினுடைய முதல் இதை நீங்க வாசிச்சீங்கன்னா, துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்கு பயங்கர துக்கம் வந்துருச்சு. அவங்க கிட்ட சரி ஆண்டவர் வந்தா என்ன, வரலனா என்ன, அவர் தான் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரேன்னு சொல்லிட்டாரு, கிளம்புங்க வாங்க போவோம். சரி அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, அவர் தான் ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு இவங்க கிளம்பல. இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது கர்த்தர், நீங்க போங்க, நான் வரமாட்டேன், ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இது 2ஐயும் கர்த்தர் கொடுத்துட்டு தேவ பிரசன்னத்தை மட்டும் முடியாது, நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று புரியுது. வாக்குத்தத்தத்தை விட, எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட, எனக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையை விட அவருடைய பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம் என்றதை அன்னைக்கு தான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்தை குறித்த கவலையோ தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வோ இல்லாத இந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரு துக்கம் வந்து தாக்குது. துக்கத்திலே 2 துக்கம் இருக்கு. 2 துக்கம், 2 விதமான துக்கம். ஒன்று லௌகீக துக்கம்,
என்னங்க? லௌகீக துக்கம். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். சொல்லுங்க, லௌகீக துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். இந்த லௌகீக துக்கம்னா என்னன்னா உலக பிரகாரமான கவலைகள். இது வேணும், அது வேணும், இது இல்லை, அது இல்லை, அது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை, இப்படி நமக்குள்ள உறவுகளுக்குள்ள வருகிற சண்டைகளினால ஏற்படுற துக்கம். இது பேர் லௌகீக துக்கம். ஆண்டவர் இந்த துக்கம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? யாரை காமிச்சு சொல்லுகிறாரு? பட்சிகளை காண்பிச்சு பார், அவைகள் உழைக்குதா, நூறுக்குதா, பாத்தியா, நான் அதை போஷிக்கிறேன். பரமபிதாவால் அதை போஷிக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை எப்பெல்லாம் பயங்களும் திகைப்பும் வருதோ உங்களை சுற்றி பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு இப்படியே அடிமைப்படுத்திட்டான். ஆமாம் தானே? பெரியவர்களால் கூட ஜெயிக்க முடியாத ஒரு விஷயமா இந்த மொபைல் ஃபோன் இப்போ ஆயிடுச்சு. இப்படியே இருக்கிறான். நான் நேற்று தினத்தை நாங்கள் இங்கே பிரயாணப்பட்டு வரும்பொழுது நாங்கள் சேருகிறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. நாங்கள் ராத்திரி நல்ல கிட்ட நம்ம ஊர்கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு அழகான நிலவு, ஃபுல் மூன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சி பார்க்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இப்படி தானேப்பா ஒரு நாள் வனாந்திரத்தில் நானும் என்ற கணவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி தானேப்பா ஒரு நாள் எங்கேயோ வனாந்திரத்துலையோ எங்கேயோ தாவீது படுத்துட்டு இப்படி மல்லாக்கப்படுத்திட்டு பார்த்துருப்பாரு. இப்போ நான் என் கண்ணு எப்படி அந்த நிலாவை பார்க்குதோ அதே மாதிரி தாவீது கண்ணு அந்த நிலாவை பார்த்துருக்காதா? அந்த நிலாவை தாவீது பார்த்து ஒரு வசனத்தை எழுதுறாரு. என்னது? நான் நிலாவை பார்க்கும் போதும் இந்த விண்மீன்களை நான் நோக்கும் போதும் நீர் என்னை விசாரித்து நீர் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம்னு எழுதுறாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அவருடைய கண்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு அழகான, இவ்வளவு நேர்த்தியான நிலாவை, நட்சத்திரங்களை, சூரியனை, இவ்வளவு அழகான எல்லாவற்றையும் படைத்த என் தேவன் அதையெல்லாம் விட்டுட்டு அற்பமான ஒரு இவ்வளோ பெரிய உலகத்துல இத்தனை மில்லியன் ஜனங்கள் வாழுகிற இடத்துல என்னை நீர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்னு பாடுறார். ஹல்லேலூயா. அதனால நிறைய நேரத்தில் ஃபோனு, வீடு இப்படி அடைப்பாக இருக்கிறத விட கொஞ்ச நாள் வெளியில் போகிறது, மொட்டை மாடிக்கு போகிறது, இல்லை மேலே போகிறது, கொஞ்சம் கர்த்தர் செய்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்குறது, அதிலிருந்து கர்த்தர், ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தராரு, பட்சிகள்லேருந்து சொல்லித்தராரு, எறும்புலேருந்து சொல்லித்தராரு இல்லையா, குளிமுசல்களை பார்த்து அதிலிருந்து சொல்லித்தராரு. இப்படி வேத புத்தகத்தில் விலங்குகளை கை காண்பிச்சே கர்த்தர் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லித்தரார். அப்படி இருக்கா பைபிளில்? அதை பாரு, இதை பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கை காண்பிச்சு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ உவமைகளையும் எவ்வளவோ அடையாளங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால கொஞ்சம் இந்த ஃபோனு அந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் ஓரம் வச்சுட்டு கர்த்தர் செய்த இதுதான். எப்படி என்னுடைய அத்தை தான் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறைய இடத்துல இது சொல்லியிருக்கிறேன். என்னென்னா ஜெப தியானம். அல்லேலூயா. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறதுனாலே வாய் திறந்தோன்னா கடை நமக்கு என்ன சொல்லணுமோ என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சு, அப்பா இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் குவையட்டாக போய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இதுவரையிலும் என்னை கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறார், என் குடும்பத்தை எப்படி நடத்தினார், 2012ஆம் வருஷத்தில் நான் சந்தித்த பெரிய பிரச்சனை, ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் அடிச்சுவடுகளே இல்லாத மாதிரி கர்த்தர் என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என் திருமணத்தை ஆன புதுசில் எவ்வளோ வேதனைகளை நான் சந்தித்தேன், ஆனால் இன்னைக்கு அந்த வேதனையெல்லாம் இல்லாமல் சுகமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அதான் ஜெப தியானம். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். தாவீது அவ்வளோ அழகா எழுதியிருந்தாலும் ஃபாதர் அவ்வளோ அழகா அதுக்கு மெட்டு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? நிலாவை பார்க்கும் போதும். தெரியுமா அந்த பாட்டு? நீங்கள் பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். விண்மீன்கள் நோக்கும் போதும் என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நான் ஹாஸ்டல் இருந்த காலத்தில் ஹாஸ்டலில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்களா? நின்று துவைக்கிற மாதிரி கல் இருக்குது, உட்காந்து துவைக்கிற மாதிரி கல் இருக்குது. ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் இருந்தது நின்றுட்டே துவைக்கிற மாதிரி கல். இந்த நின்று துவைக்கிற மாதிரி இருக்கிற கல்லுக்கு மேலே போய் நான் உட்காந்துப்பேன். நைட்டில் எல்லாம் துவைச்சி முடிச்சு எல்லாம் ஆறி இருக்கும். அது மேலே அப்போ மேலே மொட்டை மாடியில் துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. ஸோ துணிக்கு பின்னாடி தான் இந்த கல் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த கல்லுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அந்த துணிக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் அது. அந்த கல் மேலே நான் உட்காந்து இப்படி ஒரு நிலாவை பார்த்து இந்த வார்த்தைகளை பாடி நான் அழுதுருக்கிறேன். ஏன்னா யாரும் பார்க்காத ஆழங்களை பார்க்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு.
ஹல்லேலூயா. யாரும் புரிந்து கொள்ளாத உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிலவை பார்த்து நான் பாடி இருக்கிறப்பா, எங்க அப்பா கூட என்ன மறந்துறாரேப்பா. நான் என்ன படிச்சேன்னு எங்க அப்பா கேட்டா அவருக்கு தெரியல. என் பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டா அவரை என்ன விசாரிக்கல. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிலாவை பார்க்கும் பொழுது விண்மீன்களை நோக்கும் போதும் நீர் என்ன நினைப்பதற்கும் நீர் என்ன விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம்னு கண்ணீர் விட்டு இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள், ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் என் கண்கள் நிலாவை பார்க்குதோ அப்பெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நினைத்தார், என்னை எப்படி விசாரித்தார் என்று சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த நாள்ல அந்த ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாம அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துடுறேன், உனக்கு தேவதூதனை கூட அனுப்பிடுறேன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது, அவர்களுக்குள்ள ஒரு துக்கம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். உலக பிரகாரமான துக்கம் வேண்டாம்னு வேதம் சொல்லுது, ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் வேண்டும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துக்கம் வந்து இவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய மோசே போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். எல்லாராலையும் கர்த்தருடைய சமூகத்தில் பழைய ஏற்பாட்டில் போய் அப்படி ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமா தானே? ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு பாருங்க, நீங்கள் வாய் திறந்து அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவருடைய சமூகம் உங்களை நிரப்புதா இல்லையா? ஹல்லேலூயா. மோசேயை விட நீங்க ரொம்ப ப்ரெஷஸ் கர்த்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவேளை வாக்குத்தத்தத்துக்கு தகப்பனா இருக்கலாம், ஆனா உங்களை என்ன போல மேன்மையானவைகளை ஆபிரகாம் என்ன பண்ணல, அனுபவிக்கல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தாவீது எவ்வளோ பாடல்களை பாடியிருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிற ஆலயமாய் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தவான் நம்மை மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நன்றி சொல்ல சொல்ல கிருபை பெருகும் உங்க வாழ்க்கையில. ஆமென். நான் ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவேன் தெரியுமா? அப்பா, என் மனசு நினைக்கும் போது என் கை தூக்குதே, அதுக்காக நன்றிப்பா. நடக்கணும்னு நான் நினைக்கும் போது என் கால் நடக்குதுல்ல, அதுக்காக நன்றிப்பா. நீங்க போய் கேட்டு பாருங்க, நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கையை தூக்கணும்னு ஆசை, ஆனா கை மேலே ஏறாது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? உண்மையா சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதுனால இந்த நியூரோ ஐசியூக்கெல்லாம் போனால் தலையில் ஃபுல்லாக ஆப்ரேஷனை பண்ணி அப்படி ஒரு கட்டி அந்த அவர்களை அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த 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 ஐசியூக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறத, வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னா, உங்கள் மனசு நினைக்கிறத உங்கள் கை செய்தே, அதுவே தேவ கிருபை தான். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நன்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. ஹல்லேலூயா. அவ்வளவு திரளான நன்மைகளை நமக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். இந்த பிரசன்னம் வராது, ப்ரொடெக்ஷன் வரும், ப்ராமிஸ் வரும், ஆனா பிரசன்னம் வராதுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே மோசே ஜெபித்த ஜெபம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? மோசே போய் ஆண்டவர்கிட்ட பேசுறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, உங்க பிரசன்னமும் உங்க சமூகமும் வரலனா நாங்க போறது இல்ல. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு ஜெபம். ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லைனா நாங்க போறது இல்ல. எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை விட நீங்க தான் முக்கியம்பா. ஆமென். எங்களுக்கு தூதனிடத்திலிருந்து வேண்டாம், உம்மிடத்திலிருந்து. அல்லேலூயா. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில உட்கார்ந்து ஒரு அற்புதத்துக்காக ஒருவன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் என்ன சொல்லுங்க? தேவ தூதன் வந்து குளத்தை கலக்கணும். கலக்கின உடனே நான் போய் என்ன பண்ணணும்? இறங்கணும். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் தூதன் மேல இருந்தது. ஆனா 38 வருஷம் இவன் காத்து கொண்டிருக்கிறானேன்னு இந்த காத்திருப்பை பார்த்து தேவ தூதன் அல்ல, தேவனே வந்து அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்களே தான் எனக்கு செய்யணும். அல்லேலூயா. நீங்க தான் செய்யணும், நீங்க வந்து செய்யணும். மோசே சொல்றபடி உங்க பிரசன்னம் செய்யணும், நீங்க செய்யணும். ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா ஒரு நாள் நீ வந்து சொல்லுவேன், நீ தான் என்னை பெரியவனாக்கினேன், உன்னுடையது ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும், நீங்க என் பிள்ளைய வளர்க்கணும், உங்க சமூகம் என் பிள்ளைய நடத்தணும், உங்க சமூகம் எங்க வீட்டை நடத்தணும், நீரே அதை செய்யணும். தேவதூதன் வருகிறான, தேவதூதன்லாம் வேணாப்பா, அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான், எங்களுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவர் கேட்கிறாரு, அல்லேலூயா. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? அல்லவா. இப்படியே
பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஓகே, ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களிலும் இவர்கள் விசேஷித்தவர்களாய், நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கழுத மாதிரி தான். அவர் நம்ம மேலே இருக்கிறதுன்னு, அவரை நம்ம சுமக்கிறதுனால தான் அந்த கழுதைக்கு என்ன கிடைச்சிச்சு? வரவேற்பு. அதை முடிச்சோடனே அந்த கழுதையுடைய கதை என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கே போச்சுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த கழுதை, ஓ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அந்த தெரு வழியாக வந்தால் கூட, ஹே போ அப்படின்னு துரத்திருப்பாங்களா? துரத்திருக்க மாட்டாங்களா? ஆனால் அந்த கழுதை இயேசுவை சுமக்கும்போது அந்த கழுதைக்கு கிடைச்ச ஒரு மேன்மை, அந்த கழுதைக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அவங்க சொல்கிறாங்கப்பா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் எங்கள் கூட வந்தது தான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டியே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மனுஷனை வேதத்தில் வாசிச்சிருக்கிறீங்களா? 1 சாமுவேல் புத்தகத்தில் ஓபேத் ஏதோம்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் கதவை திறந்தார். கதவை திறந்து எல்லாரும் இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஏன்னா அதை தொட்டவன் செத்து போயிட்டான். இப்போ தாவீதுக்கே என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. தாவீதுக்கும் பயம், எல்லாருக்கும் பயம். ஆனால் இவருக்கு எப்படி அந்த பயம் இல்லைன்னு எனக்கு தெரியல. வாட் மேட் திஸ் மேன்? அப்போ என்ன பண்ணிட்டார் இவர்? ஓபேத் ஏதோம் தன் வீட்டினுடைய கதவை திறந்து, எனக்கு ஒன்றும் பயம் இல்லைப்பா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய வீட்டில் வெல்கம் பண்ணி அதை வச்சிருக்கிறார். என்ன நடந்துச்சு? எப்பொழுது கர்த்தருடைய பெட்டி அவருடைய வீட்டுக்குள் வந்ததோ, கர்த்தருடைய பிரசன்னம் ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள் வந்ததோ, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் முதல்ல, இரண்டாவது அவன் குடும்பத்தை, அவன் வீட்டாரையும், மூன்றாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தர் என்னையும், நல்லா சொல்லுங்களேன், கர்த்தர் என்னையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். எப்ப ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு என் கதவுகளை நான் திறந்து கொடுக்கும். திறந்து கொடுத்த உடனே இந்த ஆசீர்வாதம் அவருடைய வீட்டுக்குள்ள வருது. இப்ப என்ன தெரியுமா? என் கதவுகளை நான் திறந்து கொடுக்கும். திறந்து கொடுத்த உடனே இந்த ஆசீர்வாதம் அவருடைய வீட்டுக்குள்ள வருது. இப்ப என்ன தெரியுமா பியூட்டி? நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது ஒரு பியூட்டி தான். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு எல்லாரும் பேசணும், அதுதான் அதை விட பியூட்டி. யார் பேசணும்? நம்மளை பகைச்சவங்க பேசணும், நம்மளை தள்ளுனவங்க பேசணும், நம்மளை ஒதுக்குனவங்க பேசணும். எப்போ விழுவாளோ எப்போ சாவாளோன்னு எதிர்பார்த்து ஒரு கூட்டம் காத்திருக்கு பாருங்க, அவர்களுக்கு முன்னாடி. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 23ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஏறு. எனக்கு ஒரு பந்தின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் அதை என் சத்துருக்கு முன்னாடி ஏறு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? நீங்கள் எனக்கு ஒரு பந்தியை போடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை தள்ளினார்களோ, பயந்தார்களோ, இப்போ தாவீது கேள்விப்படுறாரு. என்ன கேள்விப்படுறாரு தெரியுமா? என்ன கேள்விப்பட்டாரு? கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை. இதை கேள்விப்பட்ட உடனே இப்போ தாவீது கிட்ட அரண்மனை இருக்கு, ராஜ கிரீடம் இருக்கு. தாவீது நினைச்சா அந்த ஊர்ல எல்லா நிலத்தையும் புலத்தையும் பணத்தையும் வாங்கலாம். நகை இருக்கு, நட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. டேவிட் கிட்ட என்ன இல்லை? ராஜா கிட்ட என்ன இல்லை? எல்லாமே இருக்கு. ஆனா தாவீது ஓபேத் ஏதோம் வீட்டை பார்த்துன்னு இருக்காரு. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் இருந்தா எல்லாம் இருக்கிறவர்கள் உங்க வீட்டை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எது இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போல இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிரசன்னம் என்ன கொண்டு வரும் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தை பார்த்து இப்படி இருக்கணும், இப்படி நான் வாழணும். அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஹல்லேலூயா, அவங்க கிட்ட பதவி இருக்கலாம், அவங்க கிட்ட படிப்பு இருக்கலாம், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கலாம். ஆனா உங்க வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், இந்த வீட்டை போல நம்ம வீடு இருக்கணுமே. அந்த ஓபேத் ஏதோமை வீட்டை பார்த்து ராஜாவுக்கு ஆசை வந்தது, எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் வழியாக கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை எப்படி நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாயிருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி இருக்கணும்ப்பா, நாங்கள் அப்படி இருக்கணும். மோசே சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்கிட்ட இல்லைப்பா. என் படிப்பு எனக்கு விசேஷம் இல்லை, என் பதவி எனக்கு விசேஷம் இல்லை, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு விசேஷமானது இல்லை. நான் ஒரு விசேஷமானவ அப்படின்னாலே என்னதான்?
உங்க பிரசன்னம் எங்க கூட வர்றதுனால தான்ப்பா. மோசேயுடைய ஜெபம் என்ன சொல்லுது தெரியுமா? வாக்குத்தத்தத்தை விட, ஆசீர்வாதத்தை விட, பாதுகாப்பை விட, உயர்வை விட, எல்லாவற்றை விட எனக்கு உங்க மேலதான் ஆசை. அல்லேலூயா, ஆமென். 51ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை ராதோத்த சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? தாவீதுடைய ஆசையை பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு, பத்சேபாளோட தவறை செய்து விட்டு, அந்த தவறு நாத்தான் வந்து சுட்டி காண்பித்த உடனே அவர் எழுதின சங்கீதம் தான் 51. ஹல்லேலூயா. இந்த 51ஆம் சங்கீதத்துல அவர் சொல்ற விஷயம், அவர் ராஜாவா தான் இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. கர்த்தர் உடனே அவர் தவறு செய்த உடனே என்ன பண்ணல, அவர் ராஜபாரத்தை அவர் இடத்துல இருந்து வாங்கல. ஆனா தாவீது ஒரு வார்த்தையை சொல்றார், அப்பா உங்க சமூகத்தை விட்டு மட்டும் என்ன தள்ளிடாதீங்க, உங்க பிரசன்னத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு என்ன, எனக்கு எது போனாலும் சரி. தாவீதுடைய வார்த்தை என்ன, எனக்கு என்ன போனாலும் சரி, ராஜபாரம் போனாலும் சரி, எது போனாலும் சரி, எனக்கு தேவை உங்க பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை முக்கியப்படுத்துகிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிரசன்னத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தேவ பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா நான் இன்றைக்கு உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு சங்கீதம் 114 114ஆம் சங்கீதத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னாலே The Power of Presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அதுதான் அதோடைய டைட்டில். 111ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். அவருடைய செயல் மகிமையும் 114 வாசிக்கிறீங்களா? 14ஆ? 111. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செங்கடல் 2ஆ பிளந்துச்சா இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லும் போதே இப்படிதான் சொல்லுவோம், செங்கடல் 2ஆ பிளந்துச்சு அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஒரு பாடலை போல இந்த சங்கீதக்காரர்கள் பாடியிருக்கிறாங்க. எப்படி பாடியிருக்கிறாங்க? கடல் கண்டு, ஒரு கடல் இருக்கு, நீங்க அப்படியே மனசுல அதை இமேஜின் பண்ணி பாருங்க. கடல் எதையோ ஒன்று பார்த்துச்சு, அதை பார்த்த உடனே அது விலகி என்ன பண்ணுது, ஓடுது. அடுத்து என்ன சிஸ்டர் வாசிங்க? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இப்ப யோர்தானும் எதையோ ஒன்று பார்க்குது, உடனே அது யோர்தானும் பின்னிட்டு என்ன பண்ணிடுச்சு, திரும்பிச்சு. அடுத்து என்ன? மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. ஓகே. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும். இப்ப பாருங்க, கடலை பார்த்து பேசுறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், யோர்தானே நீ பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. எப்பவுமே பிரச்சனையை கொண்டு போய் கர்த்தரிடத்துல பேசுறது, உங்க பிரச்சனையை பார்த்து பேசணும். என்ன அவங்க எப்படி பேசுறாங்க? கடலே நீ விலகி ஓடுறதுக்கு அழகா இருக்கு. எப்பவுமே கடல் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க? கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், அடுத்து யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதை பார்த்து இப்படி ஓடுறீங்க? எதை பார்த்து இப்படி துள்ளுறீங்க? என்னதான் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பதான் கடல் அதற்குரிய பதில வந்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஹல்லேலூயா. இது என்ன உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறாங்கல்ல. நான் எப்படி அதை யோசிக்கிறேன் தெரியுமா? எப்படி நான் அதை சொல்றேன்னா, யார் வந்தது கடலை பார்த்து கேட்டா, யாரை பார்த்து இப்படி ஓடுற கடலே அப்படின்னா அது சொல்லும் யார? யாக்கோபுடைய தேவனை, ஆண்டவரை. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் தான் போயிட்டு இருக்காங்க. கடல் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசேயும் பார்த்து ஓடல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே இருந்த தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் பார்த்து ஓடிச்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க போகும்பொழுது ஏதோ நீங்க ஒரு சாதாரணமா புடவை கட்டி நடந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க நினைப்பீங்க. ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா நீங்க வரும்போது கடல் கண்டு விலகும்.
அல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அடையாளம். உங்க பாதங்கள் படும் பொழுதே அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஆமென். என்ன வந்தது கடலே உனக்கு? யாரை பார்த்து இப்படி ஓடுற? நான் ஒன்னும் உங்களை பார்த்தெல்லாம் ஓடல. உங்க நடுவுல ஒரு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், அவரை பார்த்து நான் ஓடுறேன். ஹல்லேலூயா. யோர்தானே, யாரை பார்த்து நீ பின்னிட்டு திரும்புற? ஐயோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் பட்ட உடனே இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நின்று உங்களோடு போராடி பேசி உங்களை மனமடி வாக்குகிற மனுஷருக்கு முன்னாடி போய் நீங்க எப்படி தெரியுமா நிக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களா நிக்கணும். நான் அதான் சொன்னேன், ஏலா பள்ளத்தாக்குக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற தாவீது வர்ற வரைக்கும் தான் கோலியாத்து கெர்ஜித்து கொண்டிருக்க முடியும். தாவீதுடைய பாதங்கள் ஏலா பள்ளத்தாக்குக்கு வந்த உடனே அந்த கெர்ஜிப்பின் சத்தத்தை கர்த்தர் நிறுத்துறாரு. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் கேட்கப்படுது. தாவீது கோலியாத்து கதையை முடிச்சுட்டான், வாங்க மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த யுத்தத்தை ஜெயித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனும் மனுஷியை கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமியில அசாத்தியமான கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசேஷம் என்ன? எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, எனக்கு இருக்கிற நிலத்தை விட, எனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள் இருப்பதுதான் என்னுடைய விசேஷம். ஹல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை சுமந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள போனா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசலாம் தைரியமா. யூ கேன் சேலஞ்ச். ஆமென். ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு, நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொல்ல அது ஆகும். ஹல்லேலூயா. நீ மலைக்கு முன்னாடி போய் நின்னு சோத்திரம் போட்டு, ஆண்டவரே இயேசுவே, இந்த மலை எப்படியாகிலும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் ஐயா. மலைக்கு முன்னாடி போய் நின்று ஊக்கமா நீ ஜெபம் பண்ணா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரப்பா, நீ பேச வேண்டியது மலை கிட்ட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வார்த்தைகள் தான் முதல்ல உங்க சிந்தை, அடுத்து உங்க வார்த்தை, அடுத்து உங்க செய்கை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சிந்தையில தாவீதுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கான முதல் அடிப்படை காரணம் என்னன்னா, தாவீதினுடைய மனநிலை. என்ன மனநிலை தாவீதுக்கு இருந்தது? ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு, சுலபமா அந்த கரடியை நான் தாக்கி அதை ஜெயிச்சேன், சிங்கத்தை நான் தாக்கி ஜெயிச்சேன். அதே போலத்தான் எப்படி அந்த சிங்கத்துக்கு செஞ்சனோ அதே மாதிரி தான் இவனுக்கும் நான் செய்வேன் அப்படின்ற மனநிலை ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லையா? அடுத்து கோலியாத்துக்கு போய் முன்னாடி நிற்கும் போது கோலியாத் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்ன நாயா? என்ன கேட்டாரு? சில பேரெல்லாம் அவங்களே ரொம்ப நல்லா பேசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, நான் அவனே சொல்றான், நான் என்ன நாயா? அவன் சொன்ன மாதிரியே கல்லால் அடிபட்டு தான் அவன் என்ன பண்ணான். ஹல்லேலூயா. ஆமா, சத்து பிசாசு ஒரு முட்டாள். எப்பவுமே அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிச்சுப்பான், ஆனா அவன் ஒரு முட்டாள் தான். அடிப்படையில் அவன் ஒரு முட்டாள் தான். ஆமா தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் ஒரு முட்டாள்ன்றதை நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிசாசு எப்பவுமே யாரு ஒரு குடும்பத்திலேயோ இல்லை ஒரு சொசைட்டிலேயோ இல்லை ஒரு தேசத்துலேயோ பெரிய ஆளா தலைவர்களா இருக்காங்களோ அவர்களை பிடிச்சுக்குவான். அவன் எப்படி? அவர்களை பிடிச்சு அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவான். ஆனா தேவன் யார் தெரியுமா? யாரு அந்த ஊர்ல பைத்தியமோ உதவாததோ தள்ளப்பட்டது அப்படிதானே சொல்லு. உலகத்தில் ஞானவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியமானது தெரிந்து எது பலவீனம் இல்லையோ அதை போய் பிடிச்சுப்பார் ஆண்டவர். பிசாசு, எனி ஸ்பிரிட் டு ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட் தட் நீட்ஸ் அ பாடி. அதாவது எந்த ஆவி இந்த பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு சரீரம் தேவை. சரீரத்து ஆவி, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால தான் இந்த பூமியில் எதையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால தான் தேவன் 400 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்களை ரட்சிக்கணும் போது ஆண்டவரே போய் பார்வோனுக்கு முன்னாடி தரிசனமாகி என்ன பண்ணியிருக்கலாம், என் ஜனத்தை போக விடு அப்படின்னா பார்வோன் என்ன பண்ணியிருப்பாரு, ஐயா சாமி கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிருப்பார். ஆனா ஜனத்தை விடுதலை ஆக்கணும்னு உடனே கர்த்தர் யாரை தேடி போனாரு? மோசேயை தேடி போறாரு. எஸ் ஆர் நோ? ஆமா. அதே மாதிரி தான் பிசாசும். அவன் ஒரு கிரியை செய்யணும்னா அவன் யாராவது ஒரு மனுஷர் தான் என்ன பண்ணுவான், பயன்படுத்துவான். இப்போ மனுஷரை பயன்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? வேத புத்தகத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமம் நேற்றுக்கும் நம்ம அந்த காரியத்தை வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் இவன் கொண்டு போய் இவன் நேராக யாரை போய் பிடிச்சான்? எந்த ராஜாவை பிடிச்சான்? எந்த ராஜாவை பிடிச்சான்? நல்லா பாருங்க, பார்வோன் ராஜாவை பிடிச்சானா இல்லையா?
பிடிச்சு பார்வோன் ராஜாவுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுக்குறான். என்ன? எல்லா ஆண் பிள்ளையும் கற்பம் திறந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். இந்த கொலை செய்யணுன்ற திட்டம் அவனுக்குள்ள வந்த அதான் வார்த்தை எப்படி அங்கே இருக்கு. நீங்க போய் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, அவன் ஒரு உபாயத்தை பண்ணுவித்தான். உபாயம்ன்ற வார்த்தைக்கு பிளான் அப்படின்னு அர்த்தம். நேத்தே நான் சொன்னேன், எப்பவுமே பிசாசு பிளான் பண்ணி தான் எதையுமே செய்வான். தற்செயலாக என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். அப்போ அவன் ஒரு உபாயத்தை பண்ணுறான். உபாயம் பண்ணி அவன் உபாயம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா ஆண் மக்கள் பெருக பெருக இவங்க நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? மட்டுப்படுத்திடுவான்ற எல்லாமே சரிதான். ஆனால் அவன் பொறுப்பை கொடுக்கறதுக்காக 2 பேரை கூப்பிட்டான். யாரது? மருத்துவச்சிகள். நான் ஏன் தெரியுமா கேட்குறேன்? அப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இல்லை அந்த கதையை நான் சொல்லணுமா, இல்லை கதை சொல்லாமல் வெளிப்பாட்டை மட்டும் சொல்லாமான்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, 2 மருத்துவச்சிகள் இல்லை, சிப்பரால் பூவால்ன்ற 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன சொன்னா, இதுக்கப்புறம் எந்த பிள்ளைக்கு நீ போய் டெலிவரி பார்த்தாலும் பெண் பிள்ளைனா என்ன பண்ணிடு? விட்டுரு. அதே ஒரு ஆண் பிள்ளை தான் நீ கொலை செய்யணும். இப்போ பாருங்களேன், அவன் ராஜாவை பிடிச்சான், ஆனால் ஆண்டு போய் சிப்பரால் பூவாலை பிடிச்சிட்டார். இப்போ அவன் திட்டத்தை, இவ்வளோ பெரிய ராஜாவுடைய திட்டத்தை சாதாரணமான நர்சம்மா 2 பேரை வச்சு கர்த்தர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பார்க்கிறதற்கு சாதாரணமாக இருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை குறைச்சி எடப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நீங்கள் சுமக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரிய பெரிய ராஜாக்களுடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு தன்னை பெரியவனை போல, பலவான போல தன்னை எல்லாமே செய்யலாம். ராஜா அவன் கையில் இருக்கட்டும், சாதாரண ஸ்திரீகள் தான். ஆனால் இந்த ஸ்திரீகளை கொண்டு அந்த திட்டங்களை எப்படி கர்த்தர் உடைச்சார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவன் என்ன திட்டத்தை போட்டாலும் கர்த்தர் அற்பமான ஒரு மனுஷரை கொண்டு வந்து நிறுத்தி, பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி சின்ன தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி எப்படி கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த பிளான்ஸை உடைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு எத்தனை பெரிய திட்டங்களை போட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பெரிய ஆயுதங்கள் எழுப்பப்பட்டாலும், அற்பமான உங்களை கொண்டு, பலவீனமான உங்களை கொண்டு, உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிற உங்களை கொண்டு, ஹல்லேலூயா, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகத்துவம். ஆமென். நீ மலையை பார்த்து பேசு, நீ மலையை பார்த்து பேச ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நின்னாலும், பர்வதத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்க வேண்டாம்? பர்வதத்தை பார்த்து அழ வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னத்தை வெல்கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், திடீர்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். திடீர்னு ஒரு பிரச்சனை, நல்லா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. வீட்டில் சடனா ஒரு சண்டை வருது. திடீர்னு அது பேசி பேசி என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இப்படி ஒரு மலை நிற்குதே, இதெல்லாம் விட்டுருங்க. தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா. என்ன ஒரு தைரியம் தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம ஒரு பாட்டு, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சத்தமா பாடலாமா? பார்த்த உடனே எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தானே இஸ்ரவேல் ஜனங்க. பின்னாடி வர ஒரு பக்கம் பிரச்சனை வந்தா ஓகே சிஸ்டர், எனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை.
அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை போல முன்பக்கம் முன்ன போகலான்னா முடிய மாட்டேங்குது, பின்னாடி பக்கம் பின்னாடியாவது போயிடுவோம், திரும்பி போயிடலானாலும் முடியல. இப்படி ஒரு சுற்றிலும் பிரச்சனை வந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்க பயங்கரமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? புலம்புறாங்க, திட்டுறாங்க. இப்போ பொதுவாகவே துதி கூட அவ்வளோ சீக்கிரம் பரவுமான்னு தெரில. என்னுடைய கணவர் சொல்லுவார், என்ன சொல்வார் தெரியுமா? காஸ்பல் பரவுறதை விட காசிப்பு தான் சீக்கிரமாக பரவுன்னுவார். நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் பரவாது. நீங்கள் பாருங்கள், இப்போ நானும் வீடியோஸ் எல்லாம், இப்போ மெசேஜ் எல்லாம் நான் என்ன எடுப்பேன்ல, நான் வந்து முன்னாடியெல்லாம் எடுக்கும்போது வெறும் வசனம் மட்டும் பேசி, என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைவர்ட்டே ஆக மாட்டேன், பைபிளும் வச்சுக்க மாட்டேன், அப்படியே நின்று பேசுவேன். 15 நிமிஷம் வசனத்தெல்லாம் அப்படியே சொல்லி அப்படியே பேசி முடிச்சிருவேன். அப்போ ரொம்ப டீப்பாக பேசுகிறீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த 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 அப்படியே ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணி பேச 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 இப்போ வீடியோஸ் எல்லாம் போடும்போது எதை ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுறாங்கன்னா, நான் சொல்கிற சாட்சியை மட்டும்தான் போடுவாங்க. நான் கரெக்டாக எங்கள் அம்மா பற்றி பேசுகிறது மட்டும்தான் கட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு முறை எங்கள் தாத்தா கூட பஸ்ஸில் போனதை சொன்னேன், கரெக்டாக அதை மட்டும், என் தாத்தாவுக்கு என்ன நடந்தது என்றால் அப்படின்னு கட். நான் எதுவுமே போடுறதில்ல யூடியூப்பில். ஓகே, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, யார் போடுறான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களா எங்கேயோ பார்த்து அவங்களா வீடியோவை போட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் என்கிட்ட யூடியூபே இப்போ தான் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எதையுமே நான் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு சிலதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தான் நான் இருந்தேன். அப்போ தான் திடீர்னு நான் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண உடனே ஒரு செய்தி வருது, சிஸ்டர் நீங்கள் பேசின வீடியோ நான் பார்த்தேன். நான் எங்கேயா பேசினேன்? அதெல்லாம் எப்போயோ பேசினது. ஆனால் இதில் என்ன பியூட்டி தெரியுமா? நான் என்ன சாட்சி சொல்கிறேனோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கட் பண்ணி இப்போ வந்து நான் சொல்கிற வசனத்தை ஃபுல் மெசேஜை வந்து ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ போட்டால் கூட இந்த ஷார்ட்ஸில் சாட்சிகளை போட 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 எல்லாருமே அதில் வந்து நிறைய பேர் அதில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இப்போ எங்கே போனாலும் அநேக தேவனை அறியாத பெண்கள் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பேசி உங்கள் சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்கும் பிள்ளை இல்லை, நானும் ஜெபிக்கிறேன், உங்கள் சாட்சி பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு. தகப்பன் இல்லாமல் விதவைகளாக இருக்கிற பெண்கள் என் அம்மாவை பார்த்தோம், தகப்பன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய தங்கச்சியுடைய சாட்சியை பார்த்தோம், பிள்ளை இல்லாத இருக்கிறவங்க என்ன பார்த்தோம். இப்படி அநேகருக்குள்ள இந்த சாட்சி என்ன பண்ணுது, பெரிய கிரியைகளை செய்திருக்கு, அவங்கள ஜெபிக்க வச்சிருக்கு. ஒரு சிஸ்டர் கடைசியாக நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது சொன்னாங்க, சிஸ்டர் வந்து எப்படி உபவாசிக்கணும் ஜெபிக்கணும் ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன், எனக்கு உபவாசிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. இப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் உபவாசத்தை ஆரம்பித்தேன். முதல்ல 1 வேளை உபவாசித்தேன், அடுத்து 2 வேளை உபவாசித்தேன், அடுத்து 3 வேளை உபவாசித்தேன். இப்போ நான் 7 நாள் உபவாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, இப்படி நான் என் தாத்தாவை பற்றி பேசுகிறதும், என் அம்மாவை பற்றி பேசுகிறதும், என் அத்தையை பற்றி பேசுகிறதும் வைரல் ஆயிரும். ஆனால் நான் வசனத்தை பற்றி பேசுகிறது, இப்போ ஒருத்தங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? எம்மா நான் எப்போவுமே அதை சொல்கிறதில்ல. அவங்க கரெக்டாக அதை மட்டும் தான் போடுறாங்க. எனக்கும் அதுக்கும் என்ன பண்ணுறதில்ல, சம்மந்தமே இல்லை. இதில் 4 பேர் வந்துடும். அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்களுக்கு யார் எதிரி சொல்லுங்கள்? பிசாசு இல்லை, பெண்கள் தான். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அந்த பெண் பிரச்சனைக்கு காரணத்தை தேடி நூல் பிடிச்சிட்டே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா அந்த கடைசி முனையில் பிடிச்சி நின்றுட்டுருக்கும். புருஷன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கூட அந்த புருஷன் வழியாக நூல் பிடிச்சிட்டே போய் பாருங்க, பின்னாடி யார் இருப்பா? அவரை ஏற்றி விடுற அக்கா, அவரை ஏற்றி விடுற ஒரு அம்மா, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம், ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆமேன். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், நிறைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் கூட தன் மாமிகளை கனப்படுத்துறதை நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் 2 பெண்கள் இருக்காங்க. அவங்க மாமி வந்து பயங்கரமாக அந்த அம்மா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அந்த 2 பிள்ளைகளும் அவங்க மாமியார் அப்படி கனப்படுத்துவாங்க. என் அம்மா சொல்லுவாங்க, இயேசு தெரியாது, தேவன் தெரியாது, வேதம் தெரியாது, ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படி அந்த மாமியாரை கனப்படுத்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அம்மா. அப்படிதான் கனப்படுத்தணும் பெரியவர்களை. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியெல்லாம் தேவனை அறியாமல், அதுதான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். தேவனை அறியாமலும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினா அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்காட்ட சொல்கிறேன் பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல,
இந்த வசனத்தையே தெரியாத, பைபிளே தெரியாத, இயேசுவே தெரியாத ஒரு மனுஷன் இருக்காருன்னா, அவர் உண்மை உள்ளவரா இருந்தார்னா அவருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, அவர் தேவனையே அறியாம, வசனத்தையே அறியாம வசனத்தை கை கொள்றார் மனசாட்சியின்படி. அதனால அந்த வார்த்தை அவருக்கு என்ன பண்ணுது? ஆசீர்வாதமா மாறுது. இன்னைக்கு தேவனை தெரியும், வேதத்தை தெரியும், ஆனா கீழ்ப்படிதல் அந்த வார்த்தைக்கு இல்லாததுனாலதான் நம்முடைய வீட்டுக்கு அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் வரல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களா, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லி சம்பாதிக்கிறவர்களா, கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறவர்களா, ஒரு வேலை ஸ்தலத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட 6 மணி நேர வேலையை பொறுப்பாய் செய்யாம அந்த 6 மணி நேர வேலையில 2 மணி நேரத்தை எதையோ ஒன்று செஞ்சு கழிச்சா நமக்கு எப்படி ப்ரமோஷன் வரும்? நமக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் வரும்? நமக்கு எப்படி உயர்வு வரும்? நம்மளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆனா வேதம் தெரியாத, இயேசு தெரியாத, உண்மையாய் உழைத்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும் என்ற வசனம் தெரியாம அந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட 6 மணி நேரத்துல உத்தமமாய் ஒருத்தன் வேலை செஞ்சா நம்மை விட கர்த்தர் அவனைத்தான் ஆசீர்வதிப்பார். அதுதான் கீழ்ப்படுதல் உள்ள மேன்மை. அதனால்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்றோம் சொல்லுங்க? வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, அதன்படி வாழுங்க. அதை செஞ்சாலே உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் தானா வரும். ஆசீர்வாதத்துக்காக நீங்க 40 நாள் உபவாசம் போட்டா கூட உங்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது எப்படி தொடரும் தெரியுமா? ஒரு நாள் தொடர்ந்து அடுத்த நாள் என்னை விட்டுட்டு போயிடாது. வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்க கடலை பார்த்து கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? கடலே யாரை பார்க்குற தெரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழுது புலம்பும் போது மோசேயும் கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாரு? அப்படியே கொஞ்சம் காதில் கேட்க நம்மளும் அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த அக்காவை பற்றி நல்லா தான் பேசின்னு இருப்போம். ஆனால் ஒரு அக்கா வந்து சொன்ன உடனே இது வரைக்கும் அந்த அக்கா கட்டின புடவை நல்லா தான் இருந்துச்சு, அது பாரு ஒரு மாதிரி புடவை கட்டுதில்ல அப்படின்னு ஒரு அக்கா அவங்க காதில் சொன்ன உடனே இப்போ பார்த்தா ஆமாம் இல்லை இந்த அக்கா ஒரு மாதிரி தான் புடவை கட்டுது அப்படின்னு உங்களுக்கு உள்ள வந்துடும். அதே மாதிரி மோசே நல்லா தான் இருந்தார் மனுஷன். இவங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் அழுறதை பார்த்த உடனே இவரும் புலம்ப ஆரம்பிச்சார், இவரும் அழ ஆரம்பிச்சார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா மோசே கிட்ட? மோசே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க தான் செங்கடலை பார்த்தா அழுவாங்க, அவங்க தான் செங்கடலை பார்த்தா புலம்புவாங்க, ஆனா நீ புலம்ப கூடாது, ஏன்னா உன் கையில் நான் என்ன கொடுத்துருக்கிறேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். மோசே சொல்றாரு, என் கையில வெறும் காஞ்ச கோல் தானப்பா இருக்கு, அதுதானப்பா இருக்கு, என்கிட்ட என்னப்பா இருக்கு? எனக்கு என்னமோ கொஞ்சம் தான் ஜெபிக்க தெரியும், நான் என்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு? ஆண்டவர் சொல்ல, மோசே நீ என்னால் அழைக்கப்பட்டவன், நீ என் பிரச்சனத்தை சுமக்கிறவன், நீ செங்கடலை பார்த்து அழக்கூடாது, மற்றவங்க ஒரு பிரச்சனையை டீல் பண்ற மாதிரி நீங்க டீல் பண்ணக்கூடாது, மற்றவங்க ஒரு வேதனை ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, மோசே எழும்பு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து செங்கடல் மேல என்ன பண்ண? அடி. அடித்த உடனே கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ண, அதான் கர்த்தருடைய பிரசன்னம். அல்லேலூயா. இந்த கை அடிச்ச உடனே அங்க காற்று வருது. வசனம் சொல்லுது, அது சங்கீதத்துல அழகா எழுதியிருக்கிறாங்க. என்ன? ராம் முழுவதும் கர்த்தர் இந்த செங்கடல் மேல் ஒரு காற்றை வீச பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் நான் நேற்றும் சொன்னேன், கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. செங்கடலை பார்த்த உடனே புலம்புறது வேற ஆள், கோலியாத்தை பார்த்த உடனே புலம்புறது அது சவுலும் யோனத்தான இஸ்ரவேல் ஜனங்களும். கோலியாத்தை பார்த்து தாவீது புலம்ப மாட்டார், கோலியாத்துக்கிட்ட பேசுவார். முதல்ல நினைச்சாரு, அடுத்து என்ன பேசினாரு? நான் உனக்கு செய்வேன், இன்னைக்கு உன் தலைகளை இந்த பட்சிகளுக்கு நான் கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? சவால் விட்டார், சொன்னாரு, சொன்னபடியே கர்த்தர் அவரை கொண்டு செய்து முடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க விசேஷம் என்ன சொல்லுங்க? என் விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் தான். கர்த்தருடைய பிரசன்னம் என்கிட்ட பெருசா எதுவுமே இல்லை, ஆனா தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னம். பேதுரு கிட்ட போய் கேட்டு பாருங்க, பேதுருவே உனக்கு என்னப்பா விசேஷம்? நான் மீன் பிடிக்கிறவனா தான் இருந்தேன், ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பயந்த ஆவியை உடைய பேதுரு. ஆமா, ஆமென், ஆமென். ரோமர்ல வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல, அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் மேல வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்து பயம் வராது. என்ன வரும் தெரியுமா? அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே பலன் வரும். பிசாசை பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் வராது, பிசாசை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பலன் வரும். அப்படிதானே வந்துச்சு? தாவீது ஆடுகளை கோலியாத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தாவீதுக்குள்ள இவ்வளோ பெரிய பவர் இருக்குமானே தாவீதுக்கு தெரியும். அப்பனா என்ன அர்த்தம்? தாவீதின் மேல இருந்த அபிஷேகம் கோலியாத்தை பார்த்த உடனே பயத்தை கொடுக்கல, பலத்தை கொடுத்துச்சு. இவன் கதையை முடிச்சே ஆகணும். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்துல பிசாசு என்னை மடங்கடிச்சு உட்கார வைக்கணும், என்னை படுக்க வைக்கணும் அப்படிலாம் நினைப்பான். நிறைய அதுக்கான போராட்டங்களை செய்யும் போது எப்போ அந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்துறானோ, நான் அப்போதான் சொல்லுவேன்,
இல்லை இல்லை, உன்னை நான் இப்போ விடுறதில்லை, எல்லாரும் தூங்கட்டும், முட்டியை போடுறேன். உண்மையாக நான் சொல்கிறேன், ஐ ஹவ் சேலஞ்ச்ட். நான் முதல்ல என் வாலிப பருவத்தில் தேவ சமூகத்தில் 3 நாள் ஜெபிக்கணும், 6 மணி நேரம்னு சொல்லி முடிவெடுத்தேன். பேசிக்காக என் ஜெப வாழ்க்கையை நான் துவங்கி கட்டி எழுப்பினது அப்படி தான். 1/2 மணி நேரம் 3 நாள் ஜெபிப்பேன், அடுத்த 3 நாள் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், அடுத்த 3 நாள் 1.5 மணி நேரம் ஜெபிப்பேன். இப்படியே என் ஜெப வாழ்க்கையை 6 மணி நேரத்துக்கு கட்டி எழுப்புறேன். 6 மணி நேரம் ஜெபன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரையும் வேலை செய்யணும். வேலை செய்து முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக முழுவதும் ஜெபிப்பேன். நான் ஜெபிச்சு முதல் நாள் கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன். தனி அறையெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஹால், நிறைய பெட்டு, சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடாது, கை தட்டி ஜெபிக்கக்கூடாது, மற்றவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சத்தம் இல்லாமல் கை தட்டாமல் ஒரு இடத்த விட்டு எழுகாமல் உட்காந்து 6 மணி நேரம் ஜெபிக்கணும். ஜெபிச்சேன், முதல் நாள் முடித்தேன். 2வது நாள் கரெக்டாக என் தங்கச்சி ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? உங்கள் தங்கச்சி சிக்காயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வாங்க. என் ஜெப நேரம், வேற யாரும் இல்லை. நான் புறப்பட்டு போனேன். நான் புறப்பட்டு போய் அவள் போயிருக்கிற ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு பாதி தூரத்தில் ஃபோன் வருது, உங்கள் தங்கச்சியை நாங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டோம் ஹாஸ்டலுக்கு. ஆனால் ஹாஸ்டல் கேட் மூடிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்க முடியாது, திரும்பி போயிருங்க. எனக்கு பயங்கர கடுப்பு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னது இது. நான் போய் என் தங்கச்சியை பார்த்து அவளை விசாரிச்சிருந்தா கூட எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். இப்போ நான் பார்க்கவும் இல்லை, அவளை விசாரிக்கவும் இல்லை, போன காரியத்தை நடக்கலை. இப்போ எனக்கு யார் என்ன புரிஞ்சிச்சா, பிசாசு தான் இதை பண்ணான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் திருப்பி வந்துட்டு இருக்கேன். வரும்போதே சொல்லிட்டேன், நீ என்னை ஜெபிக்க கூடாது, என் 6 மணி நேரம் ஜெபத்தை தடை பண்ண தானே இந்த பிளானை பண்ணேன். இரு பாரு. ஹாஸ்டலுக்கு வந்த உடனே நான் வந்த டயர்டை பார்த்து என் ப்ரேயர் டீமில் இருக்க அக்காங்கெல்லாம் சொன்னேன், பிரின்சி நாளைக்கு ஜெபத்தை பண்ணிக்கலாம், இன்றைக்கி போய் படுத்துக்கோ, நாளைக்கு வேறு டியூட்டிக்கு போகணும், உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நான் அந்த அக்காவை பார்த்து சொன்னேன், இல்லை என் அப்பா எனக்காக காத்திருப்பார், நான் மட்டும் போய் படுத்துட்டேன்னா இந்த பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான், அவன் நினச்சதை செஞ்சுட்டுவான்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், அந்த சந்தோஷத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க்கா, நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அன்றைக்கு அவ்வளோ டயர்ட் போய் ஆண்டுடைய பார்த்த முழங்கால் படிட்டு கண்ணீர் அப்படியே வருது. ஏன்னா அவ்வளோ பலவீனம், காலையிலேருந்து வேலை செஞ்சு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு அப்படியே ஆண்டுக்கிட்ட அழுதுகிட்டே சொன்னப்பா எனக்கு சுத்தமாக பலன் இல்லை, 6 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக நான் எப்படி ஜெபிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், பிசாசை நான் சந்தோஷப்பட விட மாட்டேன், அவன் திட்டத்தை ஜெயிக்க நான் விட மாட்டேன், நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி முட்டி போட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த 6 மணி நேரம் ஜெபத்தில் முதல் 1 மணி நேரம் மட்டும்தான் அந்த ஜெபம் என் கண்ட்ரோலில் இருந்தது. அடுத்த 5 மணி நேரம் என் கண்ட்ரோல்லையே அந்த நேரம் இல்லை. அந்த 5 மணி நேரம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. தேதி போட்டு என் பைபிளில் குறித்து வச்சுருக்கிறேன். அந்த நாளில் தான் கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக எப்படி பயன்படுத்துவேன்னு சொன்னார். அந்த நாளில் தான் எனக்கு எப்படி கணவரை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த நாளில் தான் யூதான்னு உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, அப்போ என் கணவர் கூட யாருன்னு தெரியாது, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார். அந்த நாளில் தான் என்னுடைய மரணத்தை குறித்த தகவலை கர்த்தர் எனக்கு சொன்னார். அந்த நாளில் தான் என் மரணத்துக்கு பின்பாக என் பிள்ளைகள் செய்ய போகிற ஊழியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ரகசியங்களை அப்படியே வெளிப்படுத்தி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் அழுது அந்த வாலிப ஆண்டவரை இதெல்லாம் இப்போ ஏன்பா என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், இவ்வளவு நெருக்கத்தில் நீ வந்து ஆண்டவரே நான் உங்கள் பாதத்துக்கு வந்துடுவேன், நீ வந்தல அப்படின்னு என்னோடு பேசி இந்த வேத புத்தகத்தை திறக்க சொன்னார். எப்படி திரும்ப திறக்க சொன்னார்? ஒரு குறிப்பிட்ட புத்தகம், குறிப்பிட்ட அதிகாரம், குறிப்பிட்ட வசனம் கரெக்டாக சொல்லி அதை எடுத்து வாசி அப்படின்னா. அவ்வளோ நேரம் என்னோட ஆண்டு பேசின எல்லாமே சேர்த்த ஒரு வாக்குத்தத்தம் அந்த வசனத்துக்குள்ளே இருந்தது. இதுதான் உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்குற வாக்குத்தத்தம், இதை சுமந்து கொண்டு நீ போ. அப்போ ஒரு மரியாதை போகிற ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் வாழ்க்கை அறியாத ஒரு வாலிப பிள்ளையாக இருந்த என்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கரங்களில் எடுத்து நல்ல குடும்பத்தை, நல்ல கணவனை, நல்ல மாமியை, நல்ல மாமனாரை, நல்ல கர்ப்பத்தின் கனிகளை, ஊழியத்தை, என்னை நேசிக்கிற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கான வைராக்கியத்தை அந்த ராத்திரி வேளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். பிசாசு உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறானா, கடலை பார்த்து நீங்க பேசணும், கடலே நீ ஓட போறது நிச்சயம், ஏன்னா நான் வரல, எனக்குள்ள தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து வந்தேன். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நீங்க தேவனை இம்ப்ரெஸ் பண்ணணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும். பிசாசு உங்களை ஒவ்வொரு முறையும் தடை பண்ணி உங்களை மடங்கடிக்கும் போது அதை ஒரு சவாலா எடுத்துக்கணும். பரிசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்டான், பலப்படுவான். சொல்லுங்க, பலப்படுவான். நான் பலப்படுவேன். பிரச்சனையை பார்த்த உடனே நான் பயப்பட மாட்டேன், நான் பலப்படுவேன். எனக்குள்ள பயத்தின் ஆவி இல்ல, பலத்தின் ஆவி இருக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் பலப்படுவேன். எனக்குள்ள பலத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது.
பிரச்சனையை பார்த்த உடனே உங்களுக்குள்ள துக்கம் வரக்கூடாது, வைராக்கியம் வரணும். செங்கடலை பார்த்த உடனே மற்ற ஜனங்கள் புலம்புறது போல நீங்க புலம்ப கூடாது. செங்கடலை பார்த்த உடனே கோலை உயர்த்தி செங்கடலை அடிக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கடலையும் யோர்தானையும் பார்த்து பயப்படுகிறவன் அல்ல. கடலே உனக்கு என்ன வந்தது? தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு நீங்க சுமந்து போக போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் கூட்டுகிறார். இனி பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசுகிற விதம், ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதம், ஒரு விஷயத்தை யோசிக்கிற விதம், இனி பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள இல்ல. எதிர்காலத்தை குறிச்ச பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், எல்லா கணவரை குறிச்ச பயம், எந்த பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும், வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், இனி மரண சத்தத்தை கேட்டா, இனி பிசாசு உங்களை வந்து பயமுறுத்தினா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பலப்படணும். இந்த பிரச்சனை தான் உங்களை பலப்படுத்த போது. தாவீதே, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த கோலியாத்தின் வழியாகத்தான் வெளிப்பட போகுது. எஸ்தரே, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த ஆமானின் தந்திரத்தின் வழியாக தான் வெளிப்பட போகுது. மோசே எவ்வளவு வல்லமை உள்ள மனுஷன் என்பதை கர்த்தர் செங்கடலுக்கு முன்னாடி தான் நிரூபித்து காண்பித்தார். கர்த்தர் உங்களை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவிய, அன்பின் ஆவிய, தெளிந்த புத்தியின் ஆவிய கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுகிறார். ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி. நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு என் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். எனக்கு வாக்குத்தத்தத்தை விட, எனக்கு ஒரு தேவ தூதனை விட, எனக்கு ப்ராமிஸை விட, ப்ரொடெக்ஷனை விட உங்க பிரசன்ஸ் தான்ப்பா முக்கியம். உங்க சமூகம் தான்ப்பா எனக்கு முக்கியம். தாவீது சொல்வது போல, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும். அதுதான் நான் விசேஷித்தவளாய் என்னை மாற்றுது. அதுதான் என்னை விசேஷித்தவனாய் மாற்றுது. கைகளை தட்டி நம்ம பாட போறோம். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா பாடலாமா? செங்கடல் கர்த்தரை கண்டு ஓட்டம் பிடித்தது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து போக போறேன். என்னை பார்த்து, எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்த்து என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள் ஓட்டம் பிடிக்க போகிறது. நம்புறீங்களா? கைகளை தட்டி பாடலாமா? கைகளை தட்டி, கரங்களை தட்டி, ஷந்தரப நல்ல கொஞ்சம் டங்ஸ்ல பேசி, ரபா ஷிகதரபலா, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுமக்கிறவளாய் மாறணும். என் வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி காணப்படணும். எனக்கு எல்லாவற்றை விட அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். எனக்கு அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். என் வாழ்க்கையில அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். நான் அதை சுமக்கணும். நான் வரவேற்கிறேன். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல தைரியமாக ஷகதரபலா ஷந்திரபபபலஷே, கடலே உனக்கு என்ன வந்தது? ஷகதர் செங்கடல் பாட சத்துருவின் கிரியைகளை ஓட்டம் பிடிக்கட்டும். நல்ல சத்தத்தோடு, பலத்தின் ஆவியோடு, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. ஆமென். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நல்ல கைகளை வேகமா தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஷாதா பாபா நிகரபலா, அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை பஷிதரா பாபா. நல்ல கைகளை தட்டி
தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கடைசியா ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்க விட்டு கொடுங்க. கதவை திறந்து கொடுங்க, உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்க பிரசன்ன நிரப்பட்டும். இனி செங்கடலை பார்த்து பேசுகிறவளாய், இனி மலையை பார்த்து பேசுகிறாய். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி மலைகள் மெழுகு போல, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் மெழுகு போல உருகட்டும். உங்களை பயமுறுத்துகிற மலைகள் உருகட்டும். உருகுது இயேசுவின் நாமத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல. எதிர்காலத்தை குறிச்ச பயம் என்கிற மலை இயேசுவின் நாமத்தில் உருகுது. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. பர்வதங்களை 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 பதரை போல ஆக்குகிற கர்த்தருடைய பிரசன்னம். அப்பா புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. இனி உங்க பிள்ளைகள் கடலை பார்த்து பேசட்டும். இனி உங்க பிள்ளைகள் மலைகளை பார்த்து பேசட்டும். இனி கோலியாத்துக்கு சவால் விடட்டும். இனி பயத்தின் ஆவி இல்லை, இனி பலத்தின் ஆவி. இனி பிரச்சனை வரும் பொழுது ஒரு வைராக்கியம் வரட்டும். சத்ரு வீட்டுல சமாதானத்தை கெடுக்கும் போது ஜபிக்கிற ஒரு வைராக்கியம் வரட்டும். இவர்கள் சந்திக்கிற பிரச்சனையே இவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்பட செய்யட்டும்.